ప్రియ యేసు రాజుని నే చూచిన చాలు, మహిమలో నీ నాయనతో ఉంటే చాలు. பிரியமான இயேசுவே, நான் பார்த்தால் போதும், மகிமையிலே அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ரொம்ப அருமையான ஒரு பாடல், அருமையாக இந்த வரிகளை எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்பதே எல்லாருடைய ஆவல். பரலோகத்துக்கு சென்று நாம் அவரோடு கூட அமர்ந்திருக்க வேண்டும் என்றால் பூலோகத்தில் அவர் கொடுத்திருக்கின்ற அருமையான வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம வாழ்க்கையில மற்றவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் இந்த அருமையான பாடலை நம் கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம்.
அவர் மகிமையோடு மேகங்களின் மீதாக அவர் இறங்கி வரப்போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை சமீபித்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. பூமியில நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வரப்போகிறதற்கான காரியங்கள் அநேகமானது பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில ஆண்டவருடைய வருகைக்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வதாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த நேரத்துல ராஜாதி ராஜா மகிமையோடு மேகங்களின் மேல் இறங்கி வரப்போகிறார். இந்த பாடல் கனடா பாடலை நாம் பாடுவோம். ராஜாதி ராஜா மகிமையோடனே மேகங்களில் பொருந்திருவா. கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாய் என்னோடு சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் ராஜாதி ராஜா Thank you.
குணத்தோடும் ஒரே இருதயத்தோடும் ஒரே நினைவோடும் நம் ஆண்டவரை ஒரே தேவனை நம்ம தொழுது கொள்வோம். நம் தேவன் சபைக்கு தலையா இருக்கிறார். நம் சரீரத்துல தலை எவ்வளவு முக்கியமோ அதுபோல நம் தேவன் நம் சபையில தலையா இருக்கிறார். நாம் அவருடைய அவைகளாக இருக்கிறோம். அவைகளை எப்படி ஒவ்வொன்றாக அசைக்கிறதோ அதுபோல நாம் சபையில் அனைவரும் ஒன்றாக கூடி ஆண்டவரோடு ஒரே மனதோடு ஒரே இருதயத்தோடு ஒரே சிந்தனையோடு ஒருவனாக கூடி நாம் ஆராதிப்போம். இந்த நாளை கொடுத்ததுக்காக தேவனை ஸ்தோத்திரித்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்வோம். அனைவரும் கரங்களை நீட்டி கண்களை மூடி கரங்களை தட்டி அவரை நோக்கி நாம் பாடுவோம். Hallelujah.
பார்க்கிறோம். சொல்லப்போனா கடவுளுடைய விசேஷத்தை கிருபையை பெற்றவங்க பெண்கள் தான். ஸோ ஆண்டவருடைய கண்களில் ரொம்ப விசேஷமானவங்க பெண்கள். அவருடைய சாயலாகவே நம்மை உருவாக்கி இருக்கிறார். கர்த்தருடைய தன்மையிலேயே அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறாங்க. கடவுளுடைய தன்மையான சாந்தம், அமைதல், இது போன்ற அன்பு, இந்த குணங்களை எல்லாம் அதிகமா நம்ம யார் இடத்துல பார்க்க முடியும்னா பெண்கள் இடத்துல பார்க்க முடியும். ஸோ இந்த நேரத்தில் எல்லா பெண்களுக்கும் நாங்கள் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு சிறிய கலந்துரையாடல், பேனல் டிஸ்கஷன், குரூப் டிஸ்கஷன் நம்ம சர்ச்சில் புதுவிதமாக ஒன்று நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த பேனல் டிஸ்கஷனை நம்முடைய சபையின் போதகர் பாஸ்டர் அருணோதயன் அவங்க மாடரேட் பண்ணுவாங்க, அவங்க தொகுத்து கொடுப்பாங்க. அந்த பேனல் டிஸ்கஷனுக்காக அருமையான நம்முடைய ஐயரம்மா மிஸ்ஸஸ் செல்வி தினகரன் அவங்களை முன்பதாக அழைக்கிறேன். எல்லாரும் கரங்களை அம்மாவை வச்சுக்கலாம். அவங்களோட கூட சேர்ந்து நம்முடைய சபையின் செக்ரட்டரி மிஸ்ஸஸ் பொன்மலர் தியாகராஜன் அவங்களையும் அன்பாக அழைக்கிறேன். கரங்களை கட்டி நம்ம அவங்களை வெல்கம் பண்ணலாம். அண்ட் நம்முடைய அன்பான போதகர் கரங்களை கட்டி போதகரை நம்ம வெல்கம் பண்ணலாம். நிச்சயமாக இந்த கலந்துரையாடல் நம்ம அனைவருக்குமே ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருடைய பேரிலே அவரை தாழ்ந்து வேண்டி நாங்கள் இந்த காரியத்தை தொடங்குகிறோம். Thank you. Today we're going to have a different kind of message. இது கூட ஒரு விதமான தேவன் செய்தி மெசேஜ். அவங்க 3 பேருக்கு ஒரு 3 பைபிள் பேசேஜ் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன். ஸோ அவங்க பேசுறது அவங்களா ஏதோ பேச முடியாது. வேதத்தின் அடிப்படையில் தான் அவங்க பேசணும், அதன் அடிப்படையில் தான் அவங்க பேசுகிறாங்க. ஸோ இன்னைக்கு பெண்கள் தினமாக இருக்கிறதுனால we are going to see about the speciality of women, of how God wants. தேவன் நம்மளை படைத்தார். தேவனுடைய சமூகத்தில் ஆணும் பெண்ணாய் நாம் இருக்கிறோம். தேவன் பெண்களை விசேஷமாக படைத்திருக்கிறார். பெண்கள் விசேஷமானவங்க. So once again, before we start the panel discussion, I want to wish all the women here, sisters, daughter, mother, son-in-law, daughter-in-law, friend, எல்லாருக்குமே wish you a very happy Women's Day. Shall we all clap for ourselves? Thank you. அருமையாக நடத்தின அனைவருக்கும், பாடல் நடத்தின அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நாங்கள் இந்த நேரத்தில் ஸ்திரீகளிடத்திலிருந்து கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார், கடவுள் அவங்களிடத்திலிருந்து சில குணங்கள் அவர் என்ன பார்க்கிறார் என்பதை நாங்கள் வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் சில காரியங்களை நாங்கள் பார்ப்போம். ஸோ முதலாவது கேள்வி பொன்மலர் ஆண்டிக்கு. ஸோ Proverbs chapter 31 நீதிமொழி 31 பெண்கள் குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல சில காரியங்கள் பெண்கள் குறித்து கடவுளுடைய வார்த்தையில என்ன சொல்லியிருக்கிறீங்க ஷேர் பண்ணலாம். What does the Bible say about women in Proverbs chapter 31? முதலாவது வேதத்தில் எழுதியிருக்கு குணசாலியான பெண்கள் எப்படி இருக்குன்னு. அவங்க காலையிலே எழுந்து தன்னுடைய ஆதாரத்தை ப்ரிப்பேர் பண்ணி தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு கூட அவங்களுக்கான ஆதாரத்தை கொடுக்குறாங்க. படி அளக்குறாங்கன்னு சொன்னாங்க. படி அளக்குறாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய ஆதார பொருட்களை கொடுக்குறதுக்கு அர்த்தம். ஒருவேளை அரிசி பருப்பு அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அவங்க வேண்டியதை கொடுக்குற ஒரு நல்ல குணசாலியாக இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, நல்ல ஞானத்தோடு கர்த்தருடைய பயத்தோடு அவங்க எல்லா காரியத்தையும் செய்கிறாங்க. நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கிறாங்க. அவங்க மூலியமா அவங்க குடும்பம் வெளியில பெருமைப்படுற மாதிரி இருக்கு. ஸோ நிறைய இருக்கு அதில் இருக்கும். Thank you. For all the men, பெண்கள் இல்லாம வீடு எப்படி இருக்கும்? ரொம்ப வெறுமையா இருக்கும். தேவன் நமக்கு பெண்களை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தில் பெண்களை கொடுத்திருக்கிறார். பெண்கள் இல்லாம வீடு வெறுமையா இருக்கும். ஸ்திரீக்கு எவ்வளவு பொறுப்புகள் கடவுள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த வசனத்தின் பிரகாரம் அழகு மறைந்து போகும், பியூட்டி will fade, charm is deceitful,
பட் வாட் இஸ் கிரேட் இன் தி சைட் ஆஃப் காட், தேவனுடைய பார்வையில என்ன விசேஷமா இருக்குது? பெண்களுக்கு அழகு என்பது வெளிப்படையா இல்லை இந்த வசனத்துல என்ன சொல்லி இருக்குது? சௌந்தரியம் வந்து வீடு வஞ்சகமா இருக்கும், அழகு வந்து போயிடும். ஆனா தெய்வ பயம் தான் அவங்களுக்கு மேன்மையானது. அதுதான் அவங்களை புகழ, அந்த தெய்வ பயம் தான் எல்லாரும் அவங்க புகழும். பெண்களுக்கு இருக்கிற ஒரு அழகான ஒரு குவாலிட்டி தேவ பயம். Thank you Andy. Next question is for Mummy. Senior citizens 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, this passage is for you. வேதத்துல 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு சில ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Mummy is also a senior citizen. So வேதத்தின் அடிப்படையில 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கடவுள் கொடுக்கிற எதிர்பார்க்கிற சில குவாலிட்டிஸ் என்ன? ஜெபிக்கிற ஒரு ஸ்திரியா இருக்க வேண்டும், நம்ம பொறுமை இருக்க வேண்டும். இந்த வயசுல நம்ம பொறுமையோடு நம்ம எல்லாத்தையும் நம்ம சாதிக்க வேண்டும், அதுதான் மேன்மையானது. ஓகே, இந்த பேசேஜ்ல சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. நார்மலா அதிகமா பேசுறது யாரு? ஆண்களா பெண்களா? பெண்கள் தான் அதிகமா பேசுறாங்க. ஸோ அதிகமா பேசும்போது சில சூழ்நிலையில பெண்கள் எப்படி இருக்கணும் என்பதை இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்குது? நம்ம புறம் பேசக்கூடாது. we should not be slanders. நம்ம மற்றவங்களை பற்றி நம்ம பேசக்கூடாது, தவறாக அதான் புறம் பேசக்கூடாது. Okay, the Bible's advice for women is நாம ஒருத்தர் குறித்து ஒருத்தர் சும்மா நம்ம பேசிட்டே இருக்கக்கூடாது. God's advice is not to speak simply. நாம பேசுற ஒரு வார்த்தையில கூட நமக்கு weight இருக்கணும். So God is challenging. So அந்த மாதிரி இங்க சொல்லியிருக்கிறாங்க. Why God is saying don't gossip women? பெண்களை அதிகமா இப்படி பண்ணாதீங்கன்னு ஏன் கடவுள் சொல்லியிருக்கிறாங்க? இந்த ஜெனரேஷன் நம்ம எக்ஸாம்பிள் இருக்க வேண்டும். ஓகே, ஸோ ஏன்னா சில சூழ்நிலையில ஜனங்க அப்படி பேசலாம், ஆனா அவங்களுக்கு நாங்க எக்ஸாம்பிளா இருப்போம். எல்லா மாமியாருங்க கொஞ்சம் கை தூக்குங்களேன். பெண்கள் திருமணத்தை கொடுத்துருக்கிற பெண்கள் கை தூக்குங்களேன். உங்களுக்கு பைபிள் ஏதாவது சொல்லியிருக்குதா? மம்மி அவங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்குதா? சொல்லி இருக்குது. அதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த வேதத்துல பெரிய ஸ்திரீ மாமியார்கள், அம்மாமார்கள், பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு, ஆண்களுக்கு கூட என்ன ஆலோசனை கொடுக்கணும்? What is God's advice to the elderly women to advise to the younger women? Love your husband and children. உங்களுடைய கணவரையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க அன்பு காட்ட வேண்டும். Wonderful. So கீழ்ப்படிய வேண்டும். கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பசங்களை நேசிக்க வேண்டும் என்று வயதான அம்மாமார்கள் யாருக்கு சொல்லணுமா? மருமகளுக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லணுமா? சில நேரத்தில் சூழ்நிலை இந்தியாவில் எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா பேக் பண்ணிட்டு வந்து வாமா பார்த்துக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? Give advice to the younger generation to love their children and to love their husbands. அப்புறமா இதுல பெண்களுக்கு இருக்கிற ஒரு விசேஷ குவாலிட்டி யங்கர் ஜெனரேஷன் என்ன இருக்கணும்? வேற என்ன சொல்லியிருக்கு? பொறுமையா தாழ்மையா இருக்க வேண்டும். ஓகே, நாம பொறுமையோடு தாழ்மையோடு இருக்க வேண்டும். எல்லாத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டும். ஓகே, எல்லாமே சகித்துக் கொள்ள வேண்டும். ஸோ இதுல அடிப்படையில நீங்க இப்ப இருக்கிற உலகத்தில் இருக்கிற ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். What can be your advice to the younger generation? இப்போ இருக்கிற younger generation என்ன advice கொடுப்பீங்க? மைக் கிட்ட வச்சுக்கோங்க. Increase the volume, George, little more. இப்போ உள்ள ஜெனரேஷன் எல்லாமே ரொம்ப பிஸியா இருக்காங்க. So they have no time for their husband and children. இந்த ஜெனரேஷன்ல எல்லாமே பிஸியா இருக்காங்க. அவங்களுக்கு நேரமே கிடையாது. ஆனாலும் நம்ம முதல் நம்ம கணவரை நம்ம பிள்ளைங்களுக்கும் எல்லாரையும் நம்ம பார்த்து தான் மீதி வேலையை நம்ம செய்ய வேண்டும். ஓகே, ஸோ இந்த ஜெனரேஷன்ல ஒரு சவால் இருக்குது. அந்த சவால் என்னன்னா, பெண்கள் வேலை செய்யறாங்க, ஒர்க்குக்கு போறாங்க. It is part of life, it is a necessity.
ஸோ அதனால ப்ராப்ஸ் 31ல கூட நம்ம பார்க்குறோம் அந்த ஸ்திரீ வேலை செய்கிற ஸ்திரீயா இல்லை வீட்டில் இருக்கிற ஸ்திரீயா? வேலை செய்கிற ஸ்திரீ. ஸோ வேலை செஞ்சுட்டு குடும்பத்தில் இருக்கிற பொறுப்புகளை ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுற ஸ்திரீயா இருக்கிறாங்க. இட் இஸ் நாட் ஈஸி, அது சுலபம் இல்லை. சில நேரத்தில் பெரியவங்க புரிஞ்சுக்கணும், இப்போ இருக்கிற சூழ்நிலை நம்ம இந்த மாதிரி இல்லை. சீனியர் விமன், சீனியர் ஜெனரேஷன் மம்மி, ஸோ நீங்கள் குடும்பத்தை வளர்க்கும் போது சில சவால்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது? இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு do you think there is a challenge? சவால் என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது? வீட்டையும் பார்க்கணும், வெளியே ஸோ ரெண்டுமே பார்க்கணும். கணவனை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், வேலை பார்க்கணும். அப்போ அங்கே ஒரு மாடல் இருக்குது. ஆனால் இது ரெண்டுக்குமே கடவுள் உதவி செய்யணும். அம்மா கரெக்டாக சொன்னாங்க, யூ ஷுட் பேலன்ஸ் போத். ஃபோக்கஸ் ஃபுல்லாக வேலையிலே போயிடுச்சுன்னா பிள்ளைகளை கணவனை பார்க்காம இருந்தா அது கடவுள் விரும்புவதில்லை. ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணணும். அதோட சில நேரத்தில் ட்ரெயின் நம்ம சீக்கிரம் எந்திரிக்கணும், லேட்டாக படுக்கணும், அதெல்லாம் ஏற்கனவே ப்ராப்ஸ் 31ல இருக்குது. வண்டர்ஃபுல். ஸோ இதெல்லாம் ஸ்திரீ எதுக்காக பண்ணணும்? Why should women do all this? Who builds the family? Must see this question for you. Why should a woman do all this? குடும்பத்தை கட்டுறது யாரு? வேதத்தின் அடிப்படையில் குடும்பத்தை கட்டுறவங்க பெண்கள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ தன்னுடைய கைகளினாலே அதை கலைத்து போடுகிறாள் அப்படின்றது. ஸோ வேதத்தின் அடிப்படையில் பெண்கள் தான் வீட்டில் இருக்காங்க. வண்டர்ஃபுல். ஸோ ஆண்கள் யாராவது வீடு கட்ட ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா? நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நம்மளால சில விஷயங்கள் முடியாது. அவங்க பண்ற வேலையும் ஒன்றும் முடியாது. ஸோ ஸ்திரீகள் தான் பெண்களை குடும்பத்தை கட்ட முடியும். They're so special because you can only build the family. It is such a big responsibility. அது அவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பு. ஸோ நம்ம சில விஷயங்கள் வழக்கமாக பெண்கள் குறித்து பார்த்தோம். சில விஷயங்கள் எல்டர்லி விமன், யங்கர்லி விமன் நாங்கள் ஜெனரிக்காக பார்த்தோம். திருமணத்தில் கடவுள் கொடுக்கிற சில ஆலோசனையும் சில எதிர்பார்ப்பு என்ன வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த பேசேஜில் what is the greatest strength of women in marriage? திருமணத்தில் ஸ்திரீக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம் என்ன? அவங்க கணவனுக்கு கீழ்ப்படியணும், அதுதான் பைபிளில் சொல்லியிருக்குது. அவங்களுடைய மிகப்பெரிய பலன் வந்து அவங்க கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க கணவனுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறது அவங்களுடைய பலனா. ஓகே, ஸோ ஸ்திரீக்கு குடும்பத்தில் இருக்கிற மிகப்பெரிய பலனே கணவனுக்கு ஒப்பு கொடுப்பது தான். எஸ்பெஷலி ஃபார் த யங்கர் ஜெனரேஷன். தேவனுடைய சாயல்ல ஆணும் பெண்ணும் சமமா? கர்த்தருடைய பார்வையில ஆணும் பெண்ணும் சமம் தான். ஆனா அவங்களுக்குன்னு அவர் தனித்தனி பொறுப்புகள் கொடுத்திருக்கிறாரு. பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது பெண்கள் தான் செய்யணும், ஆண்களுக்குன்னு அவரை கொடுத்திருக்கிற காரியங்களை ஆண்கள் செய்யணும். Wonderful, thank you. நீங்க உலகத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா lot of women are trying to become men. ஸ்திரீங்க என்ன ஆகணும் ட்ரை பண்றாங்க? ஆணாகணும் ட்ரை பண்றாங்க. ஏன்? தேவன் அவங்களை பெண்ணாய் படைத்தது அவங்களை ஒப்புக்கொள்வதில்லை. அதுல அவங்களுக்கு சமாதானம் இல்லை, அதுல அவங்களுக்கு நிறைவு இல்லை. We are not comfortable, we are not accepting that the Lord has made us a women. And marriage, submission is the highest quality of a woman. So I want to ask you a question. Do you think in marriage you see submission is practiced by women? ஸ்திரீகள் கணவனுக்கு ஒப்பு கொடுப்பது நார்மலா உலகத்துல இதை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாங்க? இது கரெக்டா ஃபாலோ பண்றாங்க இல்ல? what do you want to say about this? ஸோ அதான் இன்னைக்கு கூட நம்ம இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். உலகத்தினோட பார்வையில் ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னா பெண்கள் ஆண்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ போக போக பெண்கள் ஆண்களுக்கும் மேலேன்னு பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் பெண்கள்
ஆண்களுக்கு அவங்க கணவர்களுக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சு இருக்கணும், அவங்களுக்கு ஒப்பு கொடுத்துருக்கணும் தான் சொல்லியிருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற பெண்கள் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஓகே, ஏன் ஃபாலோ பண்ணுறது இல்லை? எதனால சில சூழ்நிலையெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறாங்க? அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, அவங்களும் வேலைக்கு போகிறாங்க. சொல்லப்போனால் அவங்க ஆண்கள் செய்கிறத விட அதிகமாக செய்கிறாங்க. அவங்க ஆண்கள் எவ்வளோ வெளியில் போய் சம்பாதிக்கிறாங்களோ அதை விட அதிகமாக அவங்க வேலை செய்கிறாங்க. அவங்க மென் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க, பெண்கள் மறுபடியும் வீட்டில் வேலை செய்யணும். ஸோ பெண்களுடைய பார்வையில் அவங்க ஆண்களை விட அதிகமான காரியங்களும் பொறுப்புகளையும் ஏற்றுக் கொள்கிறதுனால அவங்கள சுப்பீரியராக யோசிக்கிறாங்க. ஓகே, வண்டர்ஃபுல். இந்த பேசேஜ் நம்ம என்ன பார்க்குறோம்? கணவனுக்கு ஒப்பு கொடுப்பது தேவனுக்கு இருக்கிற உறவில் எதனால வருகிறது? What is the submission to husband in relationship with their relationship with God? தேவ பக்தியுள்ள பெண்கள் கணவனுக்கு அவங்க பைபிளில் சொல்லியிருக்கிற பிரகாரமா கீழ்ப்படிவாங்க. ஓகே, ஸ்பெசிஃபிக்கா இந்த பேசேஜ்ல என்ன சொல்லியிருக்கு? தேவனுக்கு இருக்கிற உறவுல ஸ்திரீ எப்படி இருக்கும்போது கணவனுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க? அவங்க கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா கர்த்தர் அவங்களை உயர்த்துவாங்க. இந்த வசனத்துல தான் சொல்லியிருக்குது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்கள். அதாவது நம்ம பெண்கள் நம்ம மகிமையை தேடிக்க வேண்டியதில்லை. நம்ம கணவர் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை விசுவாசத்துல நம்ம கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கும் போது கடவுள் நம்மளை உயர்த்துவார். Okay, thank you. I may have one more question for you later on. So, இன்னொரு கடைசி கேள்வி அனைவருக்கும். உண்மைதாண்டி உங்களுடைய பேசேஜ்ல நீங்க பார்த்த விஷயத்துல கணவனுக்கு பெண்ணுக்கு இருக்கிற வஸ்திரம், அழகான வஸ்திரம் என்ன? அதில் உடை பற்றி சொல்லியிருக்கீங்க, அதில் குணசாலியான பெண்கள் தான் அமையும். Very good. So, குணசாலியான ஸ்திரீ, கனமும் பலனுள்ள ஸ்திரீ அழகான வஸ்திரமா இருக்கிறது. குணசாலியான ஸ்திரீ, Proverbs chapter 31, you know why the Bible talks about these women? Because before this, the Bible talks about a bad woman. சங்கீதம் 30, Proverbs 31 தவறான ஸ்திரீ குறித்து சில காரியங்கள் இருக்குது. அப்படியான ஸ்திரீகள் நீங்கள் இப்படி இருக்க வேண்டும். பெண்ணுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலன் அவங்களுக்கு இருக்கிற வஸ்திரம், அவங்களுடைய பலனும், அவங்களுடைய குணமும், அவங்களுடைய கனமும். வாயை குறித்து, நாவை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? நாவில் அவங்க வந்து தயவுள்ளவங்க இருக்கணும். Wonderful. அப்புறம் இரக்கம் உள்ளவங்க. இரக்கம், தயவும் அவங்களுடைய நாவல, அவங்களுடைய வார்த்தையில இருக்கணும். அப்போ ஒரு wonderful phrase. ஸ்திரீகளே, நாங்கள் பேசுகிற வார்த்தையில என்ன இருக்குன்னு பைபிள் சொல்லியிருக்குது? தயவு இருக்கணும். தேங்க்யூ. ஸோ மம்மி, இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல the Bible is spoken about elder women and younger women both. However, there are certain things about women. So Bible women குறித்து எழுதியிருக்கிற காரியங்கள், what is your say to people about a woman? Let us be like this. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கடைபிடிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை கடைபிடிக்கணும். அப்ப இந்த வார்த்தைகளை தான் பார்க்கும்போது இதற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்தா நாங்கள் குணசாலியான தேவனுக்கு பிரியமாய் ஸ்திரீயா இருப்போம். So wonderful. Thank you. Last question to you. What is the true beauty for a woman? ஸ்திரீ இருக்கிற உண்மையான அழகு என்ன? எத்தனை பேர் இன்னைக்கு கண்ணாடி பார்த்துருக்கீங்க? நான் கூட பார்த்தேன், பாக்கெட்டில் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள்லாம் அழகா இருக்கணும், கடவுள் அழகா படைத்திருக்கிறாங்க. For women, hair is beauty. There are so many things beautiful. Beyond all this, இந்த வெளிப்படையான அழகுக்கு மீறி வேதத்தில் உண்மையான அழகு நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த பேசேஜில் வந்து சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி பெண்களுக்கு இருக்கும்போது அப்படிப்பட்ட ஆவியில ஒரு அழகான குணம் அவங்க இதயத்தில் மறைஞ்சிட்டு இருக்கு. அந்த குணம் தான் அவங்களுக்கு பெரிய அழகு
வந்து விரும்பி ஓகே, தேங்க்யூ. நான் ஏற்கனவே சொன்னேன், நிறைய பெண்கள் ஆண்கள் ஆகணும்னு விரும்புகிறாங்க. கடவுள் அவங்களை ஆணா படைக்கவில்லை, ஆணா இருக்க விரும்புவதில்லை. பெண்ணாதான் இருக்கணும். A woman should be a woman. அநேக காரியங்கள் சாந்தத்துல சாதிக்கிறது, சண்டையில சாதிக்க முடியாது. சாந்தத்துல சாதிக்கிறது, சண்டையில சாதிக்க முடியாது. உண்மையான குணம். In follow up with the last question, தேவன் மேல விசுவாசம் இருக்கும்போது கணவனுக்கு கீழ்ப்படுகிறோம். இன்னொரு விஷயமும் சொல்லிருக்கு, தேவனுடைய உடல்ல இருக்கும்போது கணவனுக்கு கீழ்ப்படுகிறோம். விசுவாசம் அதோடு சேர்ந்து தேவனுக்கு இருக்கிற பரிசுத்தத்துல கணவனுக்கு நாங்கள் ஒப்புக்கொடுப்போம். In holiness to God, we submit to husband. For all those who are not married yet, marriage வயசுல marriage ஆகாதவங்க கை தூக்கிடலாம். marriage வயசுல இருக்கிறவங்க marriage ஆக கை தூக்குங்க. உங்களுக்கு எல்லாம் தெய்வன் கொடுக்கிற ஆலோசனை, தெய்வனுக்கு பரிசுத்தமா இருக்கிறவங்க கணவனுக்கு ஒப்புக்கொடுப்பாங்க. So wonderful, so happy for all of you. இதுலேருந்து நாங்கள் வேதத்திலிருந்து சத்தியங்களை பார்த்தோம். இவங்க 3 பேரும் அருமையாய் சொன்னாங்க. கடைசி மம்மி இந்த 3 விஷயம் நாங்கள் பார்த்தோம். இது எல்லாத்துமே சேர்த்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தோணுது. ஓகே, இது நம்ம ஸ்திரீகள் தெய்வீக பெண்களாக இருக்க இப்படி இருக்கணும். For us to be godly women, we should be like this. Let us be like this. அதுல 3 பேசேஜ் பார்த்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா நீங்க என்ன சொல்லணும், கீவேர்ட்ஸ் நீங்க சொல்ல, அதோட சேர்ந்து விமென்ஸ் நீங்க கொடுக்கிற கிரீட்டிங்ஸ் நீங்க கொடுக்கலாம். அப்படி உட்கார்ந்து பேசுங்க. கடைபிடித்து 3 வசனமும் எப்படி இருக்குனாக்கா, நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானம் செய்ய வேண்டும். அந்த வார்த்தையை நம் இருதயத்தில் வைக்கும் போது நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக மாறும். அப்போது நம்ம இதெல்லாம் கடைபிடிக்க முடியும். Thank you. So, Mummy, senior women, Mercy, this generation இருக்கிற working women, ministry women, family women, Mummy as a mother-in-law, Mercy as a daughter-in-law, Auntie representing women in general, both category, younger, higher, smaller, bigger women. So, இந்த 3 பேர் ரொம்ப அருமையா சொன்னாங்க. நேற்று நைட் எல்லாம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. சத்தியங்கள் வெளிப்பட்டது. ஜோரா கரங்களை தட்டலாமா? Thank you so much and God bless you. நீங்க உங்களுடைய இடத்துல போய் அமரலாம். So as they are seated, I will ask Mummy to continue to share few greetings to the women. ஸ்திரீகளுக்கு கொடுக்கிற சில greetings அம்மா இந்த நேரத்துல கொடுப்பாங்க. Praise the Lord. இன்றைக்கு எல்லா பெண்களும் ஆலயத்துக்கு வந்துருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. So today is a special day for women. Sometimes work women do is not always noticed by the world. அதாவது பெண்களாகிய நாமோ எந்த வேலை செய்தாலும் இந்த உலகத்தார் நம்மளை கனப்படுத்துவதில்லை. அண்ட் அது உண்மைதானே. நம்ம எத்தனை வேலை செய்தாலும் we are not noticed by the world. You serve your families, care for others, support your communities and carry many responsibilities very quietly. அதாவது நீங்க உங்க குடும்பத்தை நீங்க அருமையா பார்த்து கொள்கின்றீங்க. கம்யூனிட்டிஸை சர்வ் பண்றீங்க, மற்றவங்களுக்கு நீங்க சர்வ் பண்றீங்க. எல்லாம் எப்படியாக நீங்க செய்றீங்க, அமைதியாக நீங்க பண்றீங்க. ஏன்னா நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறதுனால நீங்க அமைதியாக இதெல்லாம் நீங்க செய்கிறீங்க.
But the good news is nothing you do is unseen by God. ஆனா உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி. என்ன செய்தினாக்கா, நீங்க செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் யார் பார்த்து கொண்டிருக்கிறாங்க? So God is seeing. ஆகையால நீங்க உங்க கடமையை, உங்க டியூட்டியை நீங்க அமைதியா நீங்க செய்தாலும் கடவுள் உங்களை பார்க்கிறார். ஸோ பைபிள் வந்து ஒரு பெண்மணியை நம்ம எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கும்போது ஆகார் வந்து வனாந்தரத்துல அவள் இருக்கும்போது அவள் அமைதியாக, அவளுக்கு யாருமே துணை இல்லை. she was left alone. Agar was in the wilderness, left alone. Nobody was with her. But at that time God appeared to her. ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் அவளோட தரிசனம் பண்ணார். அப்போது அவள் என்ன செய்தார்? அவள் என்ன சொன்னார்? ஒரே ஒரு வார்த்தை, எல் ரோஹினா என்ன அர்த்தம்னாக்கா, இயேசு என்னை பார்க்கிறார். அதாவது யார் பார்க்க விட்டாலும் கடவுள் என்னை பார்த்தார் என்ற தைரியத்தோட மகிழ்ச்சியோட அவள் கடைபிடித்தாள். So the prayer you whisper, the sacrifice you make, the love you show, the faith you carry, God sees all. அதாவது நீங்க அமைதியா நீங்க ஜெபிக்கும் போது, நீங்க தியானம் பண்ணும் போது, நீங்க உங்களுடைய விசுவாசத்தை கடைபிடிக்கும் போது எல்லாம் யார் பார்த்து கொண்டிருக்கிறார்? கடவுள். ஸோ கடவுள் உங்களை பார்க்கிறார். அதனால நீங்க எல்லாமே நீங்க நிச்சயமா நீங்க செய்ய வேண்டும். உங்க கடமையை நீங்க செய்ய வேண்டும். நீங்க ஜெபிக்கிறது நீங்க ஜெபிக்க வேண்டும். நீங்க பரிசுத்தமாக நீங்க வாழும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். So I encourage all the women. ஆகையால எல்லா ஸ்திரீகளும் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். If you are tired, don't worry, God sees you. நீங்கள் எல்லாம் வேலை செய்து ரொம்ப சோர்ந்து போய்விட்டீர்களா? கவலைப்படாதீங்க. யார் உங்களை பார்க்கிறார்? இயேசு உங்களை பார்க்கிறார். So if you are unwanted in this world, அதாவது இந்த உலகத்தில் நீங்கள் தள்ளப்பட்டு இருந்தாலும் கவலைப்படாதீங்க. யார் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து உங்களை பார்க்கிறார். ஸோ நீங்க தனிமையா விட்டு நீங்க தனிமையில இருக்கிறீங்களா? டோன்ட் வரி. நீங்க God is with you. நீங்க தனிமையா இல்லை, ஒருபோது நீங்க தனிமையா இல்லை. இந்த உலகத்துல நீங்க தனிமையா இருக்கலாம், but God is with you. God sees you. So you are not alone. ஆகையால பெண்கள் நீங்க தனியா இல்லை. கடவுள் உங்களோட இருக்கிறார். கடவுள் உங்களை கரம் பிடித்து உங்களை நடத்தி செல்வார். அந்த விசுவாசத்தோடு நாம் எல்லோரும் கடந்து செல்வோம். So happy Women's Day. Thank you, Mami, for that wonderful sharing. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை ஏற்கனவே நாங்கள் 3 பேர் நாங்கள் கேட்டுட்டோம். Mami gave a wonderful conclusion. This is God's word for today. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை 3 பேர் மூலமா வந்திருக்குது. அவங்களுக்கு உற்சாகமாக கிடைக்கலாமா? தேங்க்யூ. இப்போ இருக்கிற இந்த டைம்ல நாம் வேத பாடங்கள் வாசிக்கப்போம். நம்ம அதில் இருக்கிற மிஸ்ஸஸ் விஜயகுமாரி என்பதாக வந்து வேத பாடங்கள் வாசிப்பாங்க. Ezra chapter 6 verse 17 and 18. Ezra 6வது அதிகாரம் 17 18 வாசிக்க கேட்போம். Ezra 6வது அதிகாரம் 17 18. ఇజ్రాయేలు రాసిన అధ్యాయము 6వ అధ్యాయము 17 దేవుని మందిరము ఆనందముతో ప్రతిష్ఠించిరి. దేవుని మందిరము ప్రతిష్ఠించినప్పుడు 100 ఎడ్లను 200 పొట్టేళ్లను 400 గొర్రెలను ఇజ్రాయేలు అందరికీ పాపపరిహారార్థ బలిగా ఇశ్రాయేలు గోత్రంలో లెక్క చొప్పున 12 మేకపోతులను అర్పించిరి. మరియు వారు యెరూషలేములోనున్న దేవుని సేవ చేయుచుటకై మోషే యొక్క గ్రంథమును రాసిన దానిని బట్టి తరగతులను చొప్పున యజకులను
சொன்னாங்க கர்த்தருடைய வார்த்தையில கண்டினியூஷன் ஆஃப் எஸ்ரா சில விஷயங்கள் நாங்கள் பார்ப்போம். தேவனுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். அன்று நாங்களே இந்த நேரம் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோட பேசுங்க. நாங்கள் பார்த்தோம், இதோ நாங்கள் தேவாலயத்தை குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஆலயம் ஆரம்பிச்சது, ஆனால் வேலை நின்று போனது. 16 வருஷம் கலந்து போனது. 16 years have passed since the foundation of the temple was laid. And then God puts a complaint to the people of Israel through prophet Haggai and Zechariah. You have forgotten my house. என்னுடைய தேவாலயத்தை நீங்கள் மறந்து விட்டீங்க. தேவன் கூடுகிற ஆலயத்தை நீங்கள் கவனிக்கவில்லை. உங்களுடைய வழியை நீங்கள் சரிப்படுத்திக்கோங்க. Consider your ways and come, go to the mountain, take wood and build the temple. இதோ நீங்கள் உங்களுடைய வழியை பார்த்து மலைக்கு மேல போய் நீங்கள் wood எடுத்துட்டு வந்து தேவாலயத்தை கட்டுங்க. God's call for everybody is build the temple. தேவனுடைய ஆலயத்தை நீங்களும் நானும் கட்ட வேண்டும். நமக்கு எல்லாருக்குமே 2 குடும்பம் இருக்குது. ஒண்ணு உங்க குடும்பம், இன்னொன்னு இந்த குடும்பம். இது இக்தூஸ் உங்களுடைய குடும்பம். The church Ichthus is your family. This is the family of God. It is your responsibility to build your family. உங்களுடைய குடும்பத்தை கட்ட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதுல இன்னொன்னு, என்னுடைய சரீரம் தேவாலயம், இந்த ஆலயத்தை கட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. It is my responsibility to build my family. தொடர்ந்து எங்கள் ஆசாரியர்கள் மூலமாய், தேவனுடைய ஊழியக்காரர் மூலமாய், தேவனுடைய வார்த்தையால தூண்டப்பட்டு அவர்கள் ஆலயத்தை கட்டுறாங்க. The word of the Lord will stir up your spirit to move towards the Lord. இன்றைக்கு கூட நீங்கள் 3 பேர் பேசுறது கேட்டீங்க. அதுல அவங்க பேசின வார்த்தைகள் அவங்க வார்த்தைகள் இல்லை, தேவனுடைய வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது, தேவனுடைய வார்த்தையில ஊழியக்காரர் பிரசங்கிக்கும் போது, அதுல நாங்கள் தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு கர்த்தர் நம்மளை எழுப்பி அவர் கட்ட செய்கிறார். Rise up the church and build the church of God. அப்படி கட்டின உடனே மறுபடியும் ஒரு சோதனை வருது. இஸ்ராயலை நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த தடவை சோதனை வரும்போது அப்பொழுது நாம் பார்க்கிறோம் the counsel to you is keep moving. நீங்கள் ஆரம்பிச்சதை நீங்க நிறுத்தாதீங்க, நீங்க போயிட்டே இருங்க. உங்களுக்கு சோதனை வருது, உங்களுக்கு கஷ்டம் வருது, உங்களுக்கு துன்பம் வருது, உங்களுக்கு எதிர்ப்பு வருது. எல்லாம் நின்று போற மாதிரி இருக்குது. ஒரு நம்பிக்கையோட ஆரம்பிச்சோம், ஆனா எல்லாமே கண்ணுக்கு மாயமா இருக்குது. உங்களுக்கு தெரியல, உங்களால உணர முடியல. The promise today is keep going because the Lord's eyes is on you. தேவனுடைய கண்கள் உங்க மேல இருக்கும்போது நீங்கள் பயப்பட தேவையில்லை. யார் வந்தாலும் சரி, எவ்வளவு தடை வந்தாலும் சரி, நான் செய்வதை நான் செய்வேன். நான் கடவுள் எனக்கு கொடுத்த உணர்வுல, கடவுள் எனக்கு கொடுத்த காரியங்களை நான் செஞ்சுட்டே இருப்பேன். When you feel like stopping, get up and keep going. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை போயிட்டே இருங்க. இந்த நேரத்துல அவங்க யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த நேரத்துல சில சூழ்நிலையால அவங்க தேவனுக்கு சில காரியங்கள் இருக்காததுனால தேவன் அதை அனுமதித்தால், ஆனால் இப்பொழுது யார் வந்தாலும் சரி ஆலயத்தை நிறுத்த நாங்க நிறுத்த மாட்டோம், நாங்க போயிட்டே இருப்போம். No matter who comes to block your life, and God is giving you a promise, keep going because my eyes are on you. ஏதாவது ஒரு சூழ்நிலை நடக்க போகுது, ஏதோ ஒன்று ஆக போகுது, ஒன்னும் ஆக போறது இல்லை. உங்க வாழ்க்கை மேலே என் கைகள் இருக்குது, என் கண்கள் இருக்குது. நீங்க போயிட்டே இருங்க. நீ கடவுள் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? As you keep building, keep building. ஆலயத்தை கட்டுங்க, குடும்பத்தை கட்டுங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க கட்டுங்க. சில நேரத்தில் நமக்கு எளிமையான காரியங்கள் ஜனங்கள் அவமரியாதைப்படுத்துவாங்க. A small beginning might be humiliating to people. ஆனால் இவர் போயிட்டே இருக்கிறதை தொடர்ந்து நாங்கள் பார்க்க
பார்க்கிறோம், the Lord's temple is over, it is completed. இது இந்த தேவாலயம் கட்டப்பட்டு முடிக்கப்பட்டது. அப்பொழுது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், இதோ உங்களுடைய பிதாவுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றிருக்கிறேன், நான் உண்மை உள்ளவன், என்னுடைய மகிமைக்காக என்னுடைய சித்தத்துக்காக இதை நான் முடித்திருக்கிறேன். I have completed the work and they are dedicating the temple of God. அப்போ அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது? 70 வருஷம் வெளியே இருக்காங்க, 70 வருஷம் தேவாலயம் இல்லை, 70 வருஷம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தூரமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்பொழுது கடவுள் அவங்களை மறுபடியும் கொண்டு வந்து கடவுள் அவங்களை நிமிர்க்க வைத்து அவங்களுக்கு கட்ட வைத்து அப்பொழுது போட்ட ஃபவுண்டேஷன் நின்று போச்சு. 16 வருஷம் ஒண்ணுமே நடக்கல, ஆனா இப்பொழுது முடிந்தது. I want to tell to the church today and to you as an individual, every step you've taken in faith is not a waste, it is leading you to something. நீங்கள் விசுவாசத்தில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியும் அது தேவன் வேஸ்ட் பண்ணுவதில்லை, அது ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் செய்திருக்கீங்க. அது தேவன் உங்களை முன் செல்லும்படியாய் அதை பயன்படுத்துவார். அன்றைக்கு அவங்க ஃபவுண்டேஷன் போடாம இருந்திருந்தால் 16 வருஷத்துக்கு அப்புறமா இன்றைக்கு பில்டிங்கை கட்டிருக்க முடியாது. That day they laid the foundation with a lot of pain in their heart and grievance, but they did what they supposed to do, and today the work is completed. What a joy! ஒரு காரியத்தை முடிக்கும் போது என்ன ஒரு ஆனந்தம்! அப்பா, உங்களுடைய ஆலயத்துக்குள்ள நாங்கள் இருக்கிறோம் அப்பா. 70 வருஷம் ஆலயம் இல்லாம இருந்தோம் அப்பா, இப்போ உங்களுடைய ஆலயத்தில் இருக்கிறோம். இதோ நீர் கட்டி முடித்தீர், உங்களுக்கே மகிமை உண்டாவதாக. அப்பொழுது ஜனங்களை எந்திரிச்சாங்க. Over and over in Isaiah chapter 6, 3 times, 4 times in the chapter it is mentioning one thing, and I only want to tell that and finish. The Bible says the remnant who came back to Israel, the remnant who came back to Israel, the remnant who came back to Israel, they built the temple. மத்தவங்க எங்க? இஸ்ரேல் ஜனங்களே, பாபிலோன்ல இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜா சொல்றாங்க, ஆர்டர் கொடுக்கறாங்க, நீங்க உங்களுடைய நாட்டுக்கு போலாம், நீங்க உங்களுடைய நாட்டுக்கு போய் ஆலயத்தை கட்டுங்க. Go back to your kingdom and build the temple of your God, the God of Israel. This call is given to all, but only 50,000 people came back to Israel because the rest did not want to come to Israel. They wanted to stay in Babylon. அநேக ஜனங்கள், ஆயிரக்கணக்கான இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன்ல இருந்தாங்க. தேவனுடைய அழைப்பு வருவது, தேவனுடைய வழி வருவது, அவங்க அங்கே விட்டு வரவில்லை. எங்களுக்கு ஆலயம் தேவையில்லை, எங்களுக்கு கடவுள் தேவையில்லை, எங்கள் பிதாக்களுடைய இடம் தேவையில்லை, இங்கே நாங்கள் இருக்கிறோம், இங்கே நாங்கள் செத்து போவோம் என்று அங்கே செத்து போனாங்க. But the promise of God is for you who heard His voice, you came as a remnant and you built the church, and this is the church of God. இதோ தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அழைப்பு பெற்றுக்கொள்வது சில பேர் தானா? அதுக்கு கை போடுவது சில பேர் தானா? நீங்கள் போட்ட கை, நீங்கள் வைத்த விசுவாசம், நீங்கள் போட்ட ஃபவுண்டேஷன், உங்களுக்கு வந்த எதிர்ப்பு, இது எல்லாவற்றிலும் நான் மேலிருந்து பார்த்திருக்கிறேன். இதோ இந்த ஆலயம். My call for today to the church is rise up and build your family, your church, your temple. உங்களுடைய ஆலயத்தை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய சரீரத்தை கட்ட வேண்டியது உங்க பொறுப்பு. நீங்க விட்டா வேற யாரை கட்டுவாங்க? Don't think this thing is significant. No, it is not significant. I'm working. No, the Lord's call is build the temple and you lay the foundation. Take the steps with faith. அப்படி நிற்கிறது. அப்பா, இப்பதான் ஆரம்பிச்சாங்க, அதுக்குள்ள என் கண்ணுல எதுவுமே தெரியல, போயிட்டே இருங்க, கடவுள் உங்களுக்கு காண்பிப்பாங்க. Take that step with faith, keep going, because
இருந்தீங்க. அந்த வருஷங்கள் அது வருத்தமா போச்சு. ஆனா இப்போ என்ன பண்றீங்க? பரவாயில்ல, இப்போ எந்திரிங்க, நீங்க கட்டுங்க. ஓ ஸ்திரீகளே, உங்களுடைய குடும்பத்தை கட்டுவது உங்க கையில் இருக்குது. Oh women of God, God's call to you is build your family. If you don't build a family, who will build? நீங்கள் கட்டல நாங்கள் யார் கட்ட முடியும்? கடவுள் நம்ம கொடுக்கிற அழைப்பு, விசுவாச வாழ்க்கையில போராட்டங்கள் வரும், போயிட்டே இருங்க. ஒரு நாள் ஆலயம் டெடிகேட் பண்ணப்படும். அந்த நாள் இந்த நாள் தான். உங்களுக்கு கூட ஒரு நாள் நீங்கள் விதைத்த விதைக்கு அறுவடை ஒரு நாள் காணுங்க. இப்போ அறுவடை பார்க்க முடியலன்னு சோர்ந்து போகாதீங்க. விசுவாசத்துல விதைத்துட்டே இருங்க. யார் பார்க்கிறாங்களோ இல்லையோ, உண்மையானது நீதியானது தேவனுடைய சமூகத்தில் செஞ்சுட்டே இருங்க. ஒரு நாள் அதுக்குரிய பலன் உங்களுக்கு வரும். கண்களை மூடி நாங்கள் ஜெப நிலையில் இருக்கும்போது, you only had 10 minutes for God's word, but it is a powerful word because that is God's word today with all that we saw. நாங்கள் பார்த்த எல்லாவற்றிலும் தொடர்ந்து இப்பொழுது இஸ்ராயலிருந்து 10 நிமிஷம் தான் நாங்கள் பார்த்தோம். ஆனால் இது விலையிடப்பட்ட வசனம். அவங்க 3 பேர் சொன்னதோடு தேவனதை இணைத்து உங்களுக்கு கொடுக்கிற வசனம். நீங்கள் உங்களுடைய ஆலயத்தை, உங்களுடைய சரீரத்தை, உங்களுடைய திருச்சபையை கட்ட வேண்டும். எந்திரிங்க, போயிட்டே இருங்க. This is a prayer for today. This is a song of prayer. This is a song of prayer for today. And I pray and ask all of you, increase the volume please. I pray and ask all of you, let this be a song of promise. This is God's promise to you. அவர் துவங்கின ஓட்டத்தை அவர் முடித்து வைப்பார். நான் செய்வதை நான் செய்வேன். என்னுடைய பொறுப்பில் நான் உண்மையாக இருப்பேன். தேவனுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிவேன். அவர் முடித்து கொடுப்பார். என்னுடைய கண்களுக்கு மறைவாக இருந்தாலும் நான் முன்ன செல்லிட்டே இருப்பேன். ஏன்னா தேவனுடைய கரம் என் மேல் இருக்கிறது. Oh, the people of church of Israel, God's call to you is rise up and build the church. இது உங்களுடைய ஆலயம், இது உங்களுடைய வீடு, இது உங்களுடைய சரீரம். கட்ட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. கண்களை மூடி இருங்க. இந்த பாடலை நீங்க கேட்கும்போது let it be God's promise to you. Just listen to the lyrics and prayerfully submit to the Lord. நீங்க துவங்கின இந்த ஓட்டத்தை நீ சொல்லும் வரையில் ஓடிடுவேன். நீங்க துவங்கின இந்த ஓட்டத்தை நீ சொல்ல வரையில் ஓடிடுவேன். நிறைவேற்றக்கூடும் அதை மற்றும் எண்ணி ஓடிடுவேன். திசை நான்கும் மனிதர்கள் அடைந்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீதானையா. திசை நான்கும்
தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இலைகள் உதிர்ந்த நாட்களிலே நான் மரித்து போனேன் என்றனரே. கனிகள் அருள இழைத்ததல் பிழைப்பதே அருவி என்றனரே. ஒருவேளையானால் உங்களுடைய இலைகள் உதிரி போனது, இனி எங்கே திரும்ப வரப்போகிறது? எல்லாமே மாயையா இருக்குது, எல்லாமே மறைவாக இருக்குது. நான் என்ன செய்வேன் என்பதை நீங்கள் நினைத்தால் தேவன் உங்களோடு இருக்கிறார், அவர் நடத்துவார். இலைகள் உதிர்ந்த நாட்களிலே நான் மரித்து போனேன் என்றனரே. கனிகளின் அருகில் இழைக்காதல் பிழைப்பதே அருவி என்றவரே. நீர் என்னுள் வேறாக இருப்பதினால் நான் மறுபடித்திருக்கிற காண்பித்தீரே. நீர் என்னுள் வேறாக இருப்பதினால் நான் மறுபடி தடித்தது காண்பித்தீரே. எனக்காகவே எப்போதுமே வானங்களே தருபவரே, கடையானதை பார்த்ததிலும் மேலானதை திறப்பவரே. நீங்க துவங்கின இந்த ஓட்டத்தை நீ சொல்லும் வரையில் ஓடிடுவேன். துவங்கின நான் நிறைவேற்றும் கூறும் அதை மற்றும் எண்ணி ஓடிடுவேன். பிசனாகும் மனிதர்கள் அழைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீதானையா. எனக்காகவே எப்போதும் வானங்களை திறப்பவரே. This is God's promise to the church and for you and to your family. Rise up and build. எந்திரிச்சி கட்டுங்க, கட்டுங்க. Build, oh women of God, oh godly women, rise up and build your family. உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் கட்டுங்க, உங்களுடைய ஆலயத்தை நீங்கள் கட்டுங்க, உங்களுடைய சரீரத்தை நீங்கள் கட்டுங்க. இது தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம். தேவன் உங்களை நடத்துவதாக. Thank you, Lord, for this time. Whatever you want to pray to God, pray and commit it to the Lord. தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. தேவன் உங்களை பார்க்கிறார், உங்களை விசாரிக்கிறார், உங்களை நடத்துவார். இயேசுவின் முதல் ஜெபம் கேட்கிறதாவே. ஆமென். Look to your neighbor and say, God is with you. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். இந்த நேரத்தில் நாங்கள் காணிக்கை எடுப்போம். நம்ம மத்தியில் இருக்கிற மிஸ்ஸஸ் மஞ்சுளா and Pushpa Raj, you can take offering. Pushpa Raj aunty, Mandala offering எடுப்பாங்க. நம்ம மத்தியில் இருக்கிற Flora Christine aunty விசேஷ பாடல் பாடுவாங்க. Titus, you can come for the keyboard. F minor. Mandala, Sister Mandala. Pushpa
குட்டி வாங்க. மாத்தம்மா மாத்தம்மா இருக்கிறீங்களா? எம்இகே காலேஜ் மாத்தம்மா வாங்க கணக்கீடு. நீங்க எங்க போறீங்க? வாங்க வாங்க சீக்கிரமா வாங்க மாத்தம்மா. Keep to the maximum. Let the offering pass to everybody. Keep the maximum. Thank you.